அன்பான பெற்றோர்களே, ஆசிரியர்களே, மாணவர்களே, நண்பர்களே, ஒரு தடவை என்னுடைய வகுப்பு மாணவன் ஏன் வரவில்லை என்று நான் கேட்டதற்கு அந்த மாணவன் மெசேஜில் எனக்கு இவ்வாறாக அனுப்பியுள்ளான். Due to unavailability of internet, I was not able to intimidate my leave, sir. I was having stomach ache, sir. Sorry for the late intimidation. Translate. நான் என்ன பண்ணேன், இதை எனக்கு இது அர்த்தம் தெரியும். பட் இருந்தாலும் பொதுவாக மாணவர்களுக்கும் சரி, பெற்றோர்களுக்கும் சரி, இவ்வளவு காலமாக கிட்டத்தட்ட 12 வருஷமாக ஸ்கூலில் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு இங்கிலீஷும் சரியாக நம்ம சொல்ல வரல, தமிழ்லையும் சரியாக பேச வரல அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வைத்தறிச்சலாக தான் இருக்குது. அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக தான் இந்த நிகழ்ச்சியை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்கின்றேன். இப்போது அதில் நான் என்ன பண்ணேன், சாட் ஜிபிடி இருக்குது. அந்த சாட் ஜிபிடியில் இவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னு கேட்டால், இப்போ நாம் புரிஞ்சுக்கிற மாதிரியே பார்த்திங்கன்னா அந்த சாட் ஜிபிடியும் புரிஞ்சுக்குது. என்ன அப்படின்னா, அவன் சொன்னதுக்கு மீனிங், சார் இணையம் கிடைக்காததால் என் விடுப்பை தெரிவிக்க முடியவில்லை ஐயா, எனக்கு வயிற்று வலி இருந்தது, தாமதமாக தெரிவிப்பதற்கு மன்னிக்கவும் அப்படின்னு வந்தது. எனக்கே அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதாவது என்னென்னா, என்னடா சாட் ஜிபிடி இந்த மாதிரி சொல்லுதே. ஏன்னா இன்டிமிடேட் அப்படின்னா பயமுறுத்துறது அப்படின்றது தான் என்னுடைய ஆங்கில அகராதியில் தெரியும். ஆனால் இது மாற்றி பொருள் கொள்ளுதே அப்படின்னு பார்க்குறப்ப, எப்படி நாம் அவன் தப்பாக பேசினாலும் நம்ம ரைட்டாக எடுத்துக்கிறோம்ல, அதே மாதிரி பாருங்கள் இந்த சாட் ஜிபிடியும் அதே மாதிரி நம்மளை மாதிரியே எடுத்துக்குது. இணையம் கிடைக்காதால் என் விடுப்பை தெரிவிக்க முடியலை. அதாவது அவன் என்ன சொல்ல வரான்னா, இன்டிமேட் பண்ணுறது அப்படின்றதுக்கு இன்டிமிடேட் இல்லாட்டா இன்ஃபார்ம் பண்ணுறது அப்படியாவது சொல்லியிருக்கலாம். ஸோ இன்டிமிடேட் அப்படின்ற ஒரு வார்த்தையை போட்டது தப்பு. இதை நான் என்ன பண்ணேன், என்னடா சாட் ஜிபிடியை இப்படி சொன்னால் என்னத்துக்கு ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அந்த சாட் ஜிபிடியை இன்னும் கொஞ்சம் இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வழி நடத்தினேன். எப்படின்னா, எப்பா இந்த மாதிரி மீனிங் கொடுக்குறியே, இதை இன்னும் சரியாக சொல்லு அப்படின்னா நான் என்ன பண்ணேன், ட்ரான்ஸ்லேட் இன்டிமிடேட் இன்டு தமிழ் அப்படின்னு போட்டேன். அதுக்கு கரெக்டாக சொல்லுது, த வேர்ட் இன்டிமிடேட் டிரான்ஸ்லேட்ஸ் டு தமிழ் ஆஸ் பயமுறுத்து, வெறுக்க வைத்து, கட்டுப்படுத்து இப்படிங்கிறது தான். இப்போது இஃப் யூ மீன் டு இன்டிமேட் விச் மீன்ஸ் ஒன்லி இன்ஃபார்ம் ஆர் நோட்டிஃபை, த கரெக்ட் தமிழ் டிரான்ஸ்லேஷன் வுட் பி தெரிவி அறியச்சை அப்படின்னு சொல்கிறது. இருந்தாலும் இந்த வார்த்தை பிரயோகம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதனால் எந்த விஷயத்தை, எந்த உணர்வை தெரியப்படுத்துறதுக்கு நாம் எந்த வார்த்தைகளை போடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கான்டெக்ஸ்ட்டும் அதை விட ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறப்போ நாமளை புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதை வேணாலும் பேசுகிறதுங்கிறது தப்பு. அப்போது டியூ டு அன்அவைலபிலிட்டி ஆஃப் இன்டர்நெட் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு இன்டிமிடேட் மை லீவ் சார், ஐ வாஸ் ஹேவிங் ஸ்டமக் ஏக் சார். ஆக்சுவலாக ஸ்டமக் பெயின் அப்படின்னு தான் சொல்லணும், ஹெட் ஏக் அப்படின்றது சொல்லணும். ஸோ இவன் என்ன பண்ணுறான், ஓகே அதையும் மன்னிச்சு விடலாம். சாரி ஃபார் த லேட் இன்டிமிடேஷன் சார். இதை நான் என்ன பண்ணேன், இதை டிரான்ஸ்லேட் டு தமிழ், அதே மாதிரி இங்கிலீஷை கரெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் சாட் ஜிபிடிக்கு ஒரு உத்தரவு கொடுத்தேன். அதுக்கு பாருங்கள், கரெக்டட் இங்கிலீஷ். Due to the unavailability of the internet, I was unable to intimate my leave, sir. I had a stomach ache. Sorry for the late intimation. தமிழில் இதுக்கான டிரான்ஸ்லேஷன் இது கரெக்டாக இருக்குது. இணையம் கிடைக்காததால் என் விடுப்பை தெரிவிக்க முடியவில்லை ஐயா, எனக்கு வயிற்று வலி இருந்தது, தாமதமான அறிவிப்புக்கு மன்னிக்கவும். நாம் எல்லோருமே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த எப்போ பார்த்தாலும் எல்கேஜியில் ஆரம்பித்த மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணுன்ற ஒரே சிந்தனையிலேயே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அதர் சப்ஜெக்ட்ஸை நாம் சுத்தமாகவே தெரிஞ்சிக்கவே இல்லை. எண்ணும் எழுத்தும் கண்டனத்தகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்படிங்கிறப்போ வெறும் எண் மட்டுமே இருந்தால் பிரயோஜனம் இல்லை, எழுத்தும் ரொம்ப முக்கியம். அதாவது கம்யூனிகேஷனும் ரொம்ப முக்கியம். அது ஓரல் கம்யூனிகேஷனாக இருந்தாலும் சரி, ரிட்டன் கம்யூனிகேஷனாக இருந்தாலும் சரி, 1-to-1 கம்யூனிகேஷனாக இருந்தாலும் சரி, இல்லாட்டினா அந்த இப்போ தான் எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப்லாம் அனுப்புகிறாங்களே, அதில் கூட எப்படி எந்த அளவுக்கு டீசெண்டாக கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. அப்போது
இதில் பெற்றோர்கள் வந்து பல பேர் என்கிட்டே வந்து சொல்லியிருக்காங்க என்னென்னா, நான் 4 வார்த்தை பேசுனா என் பையனோ என் பொண்ணோ ஒரு வார்த்தை தான் பேசுவாங்க. அந்த மாதிரி நம்ம தான் மல்டிபிள் சாய்ஸில் சூஸ் த பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டோமே, ஏதாவது ஒரு வரியில் பதில் தருக அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த கட்டுரை வடிப்பதும் அதாவது அழகாக பேசுவதும் அந்த கம்யூனிகேஷனை வந்து நம்ம கண்டிப்பாகவே இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த கம்யூனிகேஷன் இல்லைன்னா பிற்காலத்தில் இந்த குழந்தைகள் மிக மிக வேதனைக்குள்ளாவார்கள் என்று கூற விரும்புகிறேன். எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் அந்த மொழியில் இனிமையாக, அருமையாக, சுத்தமாக, தெளிவாக பேசுதல் என்பது ஒரு பழக்கத்தை கொண்டு வர வேண்டும். நாம் என்ன பண்ணுறோம், பொதுவாக இப்போ நம்ம தமிழில் பேசினாலும் அதை இங்கிலீஷில் கலக்கிறோம், இல்லாட்டினா இங்கிலீஷில் பேசினா அதை தமிழாக கலக்கிறோம், இல்லாட்டினா அதாவது வர்னாக்குலராக நம்ம எப்படியோ போயிட்டுறோம். ஸோ அப்போ நம்ம பேசுகிறதெல்லாம் என்ன, தமிழும் இல்லை ஆங்கிலமும் இல்லை, இது வந்து ஒரு தமிங்கலம் தான் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. தமிழும் ஆங்கிலமும் கலந்து போய் ஆகிப்போச்சு. இது இந்த மொழியில் தான்ற ஒரு சாபக்கேடு கிடையாது. இது எல்லா இந்தியன் லாங்குவேஜஸில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்ட்ரகிள் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா இதுதான். அதாவது ஹிந்தியில் பேசினா பியூர் ஹிந்தியில் பேசுகிறதும் கிடையாது, இங்கிலீஷில் பேசினா பியூர் இங்கிலீஷில் பேசுகிறதும் கிடையாது. எல்லாம் இப்போ இந்த ஹிங்கிலீஷுன்றாங்கல்ல, அதே மாதிரி டேங்கிலீஷு, திமிங்கலம், தமிங்கலம் எப்படி வட்டாலும் சொல்லிக்கலாம். ஸோ இதை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து மிக மிக தவறுதலான செயல். அதனால் ஹைஸ்கூல் படிக்கிற வரையாது அட்லீஸ்ட்டு எண் அப்படிங்கிறது முக்கியம்தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, கம்யூனிகேஷன் லாங்குவேஜுக்கு கொடுக்கணும், சோசியல் சயின்ஸுக்கு கொடுக்கணும், ஹிஸ்டரி நம்மளுடைய அதாவது நம்ம இவர் சொல்லுவார்ல வடிவேலு, வரலாறு முக்கியம் அமைச்சரே அப்படிங்கிற மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு வரலாறுங்கிறது ரொம்ப முக்கியம். முதல்ல லோக்கல் இம்பார்ட்டன்ஸ், லோக்கலாக என்ன, வீடு முக்கியம், அப்புறம் நம்ம நாடு முக்கியம், அதுக்கப்புறம் தான் உலகளாவிய சிந்தனையெல்லாம் அதுக்கப்புறம் தான் வரணுமே ஒழிய நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்தோடனே குளோபல் அப்படின்னு ஹைவேஸில் கொண்டு போய் விட்டுடுறோம். எதையுமே தெரிஞ்சுக்காமல் கடைசி வரையிலும் ஏடாகூடமாக சின்ன பின்னமாக தான் ஆகிட்டு இருக்காங்க நம்ம குழந்தைகள். அதனால் இனிமேட்டாவது அட்லீஸ்ட்டு நாம் நல்ல புத்தகங்களை வாசிக்க கற்றுக் கொடுங்க. புத்தகங்களை வாசிக்கிறது அப்படின்னாலே டெக்ஸ்ட் புக்கு தான் அப்படின்றது போகணும். அவங்களுக்கு நல்ல நல்ல புத்தகங்களை வாசித்து அவங்கள வாய் விட்டு படிக்க சொல்லுங்கள். அதாவது ஜென்ரலாக சொல்லுவாங்கள்ல, செந்தமிழும் நாப்பழக்கம், சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம்ன்ற மாதிரி. நீங்களே இப்போ இப்போ இந்த சாட் ஜிபிடி இருக்குது, அதுக்கிட்டே பேசலாம், திருப்பி அதை ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஸோ லாங்குவேஜை நாம் இன்னொரு இடத்துல போய் நிற்கணும்னு கூட அவசியம் இல்லை, எல்லாமே வீட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கிட்டே நம்ம நல்ல விஷயங்களில் இந்த சாட் ஜிபிடிலே இப்போ நான் பண்ண மாதிரி பண்ணலாமே, தப்பு கிடையாது. ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் தயை கூர்ந்து பெற்றோர்களாகிய நாம் தான் குழந்தைகளை வழி நடத்த முடியும். அவங்கள்ட்ட அதிகமாக பேசுங்க, பொதுவான விஷயங்களை பேசுங்க, நல்ல விஷயங்களை பேசுங்க. டீச்சர்ஸ் மாதிரி பேரண்ட்ஸ் அந்த ரோலை எடுக்கவே எடுக்காதீங்க, சாதாரணமாக பேசுங்க. அந்த கம்யூனிகேஷனை பில்டப் பண்ணிங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரமாவது குழந்தைங்க ஃபேமிலியோடு உட்காந்து ஜாலியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பேசுங்க. இப்படி பேசத்தான் நல்ல கம்யூனிகேஷனும் வரும். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, பேரண்ட்டை ஒரு ரூமில் பூந்துக்கிறீங்க, குழந்தைங்க இன்னொரு ரூமில் பூந்துக்க வேண்டியது, ஆளுக்கு இந்த செல்ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு அப்படியே அந்த ஸ்க்ரீன் டைம் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து சரியான சிந்தனையும் செயலும் இல்லாமலே போயிட்டே இருக்குது. இனிமேட்டுக்காக திருத்திக்கோங்க. அதனால் ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணணும் அப்படின்னா லிசன் பண்ணணும் அப்படின்னா யாராவது பேசணும், நாமளும் பேசணும், எப்போ பேசணுமோ அதை பொருள்பட பேசணும் என்று கூறிக்கொண்டு இந்த ஒரு சின்ன விஷயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். மிக்க நன்றி.